ஏலிம் தமிழ் திருச்சபை வழங்கும் வேதமே வெளிச்சம். John chapter 7 verse 38. தமிழ் வேதாகமத்தில் 136வது பக்கம் நான் வாசிக்கிறேன் உங்களுக்காக. எடுத்து சத்தமாமேன்னு சொல்லலாமா? இன்னும் சத்தமாமேன் விடுதலையோடு. வேத வாக்கியம் சொல்லுகிறபடி என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் எவனோ அவன் உள்ளத்தில் இருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் ஓடும் என்றார். வேத வாக்கியம் சொல்லுகிறபடி என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் எவனோ அவன் உள்ளத்தில் இருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் ஓடும் என்றார். He who believes in me, as the scripture has said, out of his heart will flow rivers of living water. Rivers of living water. ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் ஓடும் என்றார். யோவான் 4ஆம் அதிகாரம் எடுத்துக்கொள்வோம். யோவான் 4ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். இயேசு அவளுக்கு பிரதியுத்தரமாக, நீ தேவனுடைய ஈவையும் தாகத்துக்கு தா என்று உன்னிடத்தில் கேட்கிறவர் இன்னார் என்பதையும் அறிந்திருந்தாயானால் நீயே அவரிடத்தில் கேட்டிருப்பாய், அவர் உனக்கு ஜீவ தண்ணீரை கொடுத்திருப்பார் என்றார். 14வது வசனம், நான் கொடுக்கும் தண்ணீரை குடிக்கிறவனுக்கோ ஒரு காலும் தாகம் உண்டாகாது. நான் அவனுக்கு கொடுக்கும் தண்ணீர் அவனுக்குள்ளே நித்திய ஜீவ காலமாய் ஊறுகிற நீரூற்றாய் இருக்கும். யோவான் 7ஆம் அதிகாரம், again let's go back to John chapter 7. வேதம் சொல்லுகிறது, அவன் உள்ளத்தில் இருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் ஓடும் என்றார். இன்றைக்கு என்னுடைய செய்தியின் தலைப்பு ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள், rivers of living water. ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள். இந்த இடத்துல ஆண்டவர் சொன்ன ஒரு வார்த்தை பாருங்க, என்னிடத்துல விசுவாசமாய் இருக்கிறவன் எவனோ. என்னிடத்துல விசுவாசமாய் இருக்கிறவன் எவனோ. Whoever believes in me. யாரா இருந்தாலும். எனக்கு இந்த வார்த்தை ஞாபகத்துக்கு வருகிறது. யோவான் 3:16, the gospel book of John chapter 3 verse 16 goes like this. God sent his only begotten son, and whosoever believeth in him. கர்த்தர் தம்முடைய ஒரே பேரான குமாரனை இந்த பூமியில நமக்கு கொடுத்தாராம். அவர் மேல விசுவாசம் வைக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாதபடிக்கு நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவர் இவ்வளவாய் நம்மிடத்துல அன்பு கூர்ந்தார். நித்திய ஜீவன், விசுவாசமாய் இருக்கிறவன் எவனோ. அதே வார்த்தையை ஆண்டவர் இங்க பயன்படுத்துகிறத பார்க்கிறோம். ஒருவன் தாகமாய் இருந்தால் என்னிடத்துல வர கடவன், என்னிடத்துல வந்து பானம் பண்ண கடவன். Whoever, யாரெல்லாம் thirst-ஆ இருக்கிறீங்களோ, யாரெல்லாம் தாகமா இருக்கிறீங்களோ, ஆண்டவர் கொடுக்கிற ஒரு அழைப்பு, என்னிடத்துல வாங்க, நான் உனக்கு என்னிடத்துல வந்து பானம் பண்ணு, நான் உனக்கு ஒரு தண்ணீரை கொடுக்கிறேன். அந்த தண்ணீரை என் மீது விசுவாசம் வைத்து அந்த பானத்தை பருகுகிற ஒவ்வொருவருடைய இருதயத்திலையும் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் பெருக்கெடுத்து ஓடும் என்று ஆண்டவர் சொல்றார். இதுக்கு இன்னைக்கு இந்த ஆழத்தை நான் உங்கள் மத்தியில் பேச போறேன். நல்ல கவனிங்க, இது உங்களுக்கு மிகுந்த பிரயோஜனமா இருக்கும். நான் சொன்னேன், நீங்கள் எல்லோரும் தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிறீர்கள். அநேக உருவகங்கள் நமக்கு கொடுக்கப்பட்டு இருக்கிறது. அநேக உருவகங்கள் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை எடுத்துக்கொள்வோம். 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 9வது வசனம். 1 Corinthians chapter 3 verse 9. 1 கொரிந்தியர் 3:9ஆம் அதிகாரம். நாங்கள் தேவனுக்கு உடன் வேலையாட்களாய் இருக்கிறோம். நீங்கள் தேவனுடைய பண்ணையும் தேவனுடைய மாளிகையுமாய் இருக்கிறீர்கள். For we are God's fellow workers, and you are God's field, and you are God's building என்று வேதம் நம்மை அழைக்கிறது. இது பவுல் சொன்ன வார்த்தை.
ஆண்டவர் இந்த யோவான் 7ஆம் அதிகாரம் 38வது வசனத்துல அந்த அதே வார்த்தை, இந்த யோவான் 3:16 சொல்லப்பட்ட அதே வார்த்தையை ஆண்டவர் பயன்படுத்துகிறதை பார்க்கிறோம். விசுவாசிக்கிறவன் எவனோ. ஆகவே இட் இஸ் ஃபார் பிலீவர்ஸ். புதிய ஏற்பாட்டில் ரட்சிக்கப்பட்ட உங்களை குறித்து அந்த வார்த்தை பேசுகிறது. It is applicable for the New Testament believers, that is you and me, and for the church, that is you and me. நம்மை பார்த்து அநேக உருவகங்களில் வேதம் அழைக்கிறது என்று நான் சொல்லிக் கொண்டு இருக்கிறேன். அதுல ஒரு உருவகத்தை இங்க பாருங்க. நீங்கள் எல்லோரும் you are God's field, you are God's building. நீ தேவனுடைய உடன் வேலை, தேவனுக்கு உடன் வேலையாட்களா இருக்கிறோம், அது ஒரு உருவகம். அடுத்து பாருங்க, நீங்கள் தேவனுடைய பண்ணையா இருக்கிறீர்கள், நீங்கள் தேவனுடைய மாளிகையா இருக்கிறீர்கள். இப்ப அந்த பண்ணை என்ற அந்த வேர்ட் எடுத்துக்கொள்றேன். ஆம்பிளிஃபைட் வெர்ஷன்ல அது சொல்லுது ரொம்ப தெளிவா, you are his garden. அவருடைய தோட்டமாய் நாம் இருக்கிறோமா. You are his garden and his vineyard. அவருடைய மாளிகையா இருக்கிறோம், அவருடைய பண்ணையா இருக்கிறோம். பண்ணைனா தோட்டம், ஒரு கார்டன். வேதம், that is why God says, whoever believeth in me, ஆண்டவர் சொல்றார், விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் என்னிடத்துல வந்து பான பண்ண கடவன், அவனுக்கு நான் ஒரு தண்ணீரை கொடுக்கிறேன், அது ஜீவ தண்ணீர், அது அவனுக்குள்ள பெருக்கெடுத்து ஓடும். இன்னைக்கு அதனுடைய ஆழங்களை நாம் தியானிக்க போகிறோம். பாருங்க அன்பான சகோதரனே சகோதரியே, இப்போ சரி, தேவனுடைய தோட்டம் அப்படின்னா உங்களுக்கு எங்க ஞாபகம் வருது? ஏதோன் தோட்டம், ஏதோன் தோட்டம். ஆமென். Okay, let's meditate, because Bible, the entire 66 books in the Bible, the entire Bible is focusing or written based on one chapter, that is Genesis. Amen. That is Genesis. ஆதியாகமத்தை குறித்து, the entire Bible is talking about Jesus Christ. ஒவ்வொரு இடத்துல அதுதான் நம்மளுடைய நோக்கமும் கூட. இந்த இடத்துல தேவனுடைய பண்ணையாய் இருக்கிறீர்கள் என்று, at the same time we are all God's bride என்று வேதம் சொல்லுகிறது. அதனால தான் நம்ம சொல்றோம், இந்த பிரைட் க்ரூம் ஆகிய இயேசு கிறிஸ்துக்கு நாங்க ப்ரிப்பேர் பண்ணுறோம். ஆமென். ஹல்லேலூயா. இந்த என்ன பார்க்க நீங்க வரல, இன்னைக்கு நீங்க தேவனை பார்க்க சகோதர சகோதரெல்லாம் ஒருமித்து வாசம் பண்ணுகிறதை கர்த்தர் விரும்புகிறதுனால, கர்த்தர் எனக்கு செய்த நன்மைகளை நான் இந்த இடத்துல அவருடைய ஆலயத்துல வந்து நான் துதித்து பாடி அவருடைய பிரசன்னத்துல மகிழ்ந்து, you came from heavens to earth என்று சொல்லி நாம் பாடுகிற பொழுது கர்த்தருடைய பிரசன்னம் நம் மத்தியில இருந்தது தெரியுமா? இதற்காக தான் சபைக்கு வருகிறோம். அவரை அறிகிற அறிவில் நீங்கள் வளரணும். My brothers and sisters, ரொம்ப திருஷ்டாந்தமா அடிக்கடி நான் சொல்ற ஒரு வார்த்தை, ஆதியாகமம் தொடங்கி வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் இந்த வேதம் இயேசு கிறிஸ்துவை குறித்து பேசுகிறது. The entire 66 books பைபிள்ல இருக்கு, 66 புத்தகங்கள் இருக்கு. இந்த 66 புத்தகங்களுக்கும் ஒரே ஒரு மையமான புத்தகம், அதுதான் ஆதியாகமம். அதுவும் முதல் 3 அதிகாரங்கள் ரொம்ப முக்கியம். அதை பேஸ் பண்ணி தான் என்டையர் பைபிளினுடைய எலாபரேஷன் இருக்கும். அப்போ தோட்டம் என்று வேதம் சொல்லுகிறதுனால இந்த முதல் 3 அதிகாரத்துல இந்த முழு வேதாகமும் மையப்படுத்துற ஒரு முதல் 3 அதிகாரத்துல இப்பொழுது நாம் தியானிக்க போகிறோம். தோட்டம், ஏதேன் தோட்டம், எல்லாம் சொன்னீங்க, ஏதேன் தோட்டம். Let's turn your Bible into Genesis chapter 2 again. ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 8வது வசனத்திலிருந்து நான் வாசிக்கிறேன். Genesis chapter 2 verses from 8 and 14. பாருங்க, 8வது வசனத்திலிருந்து. தேவனாகிய கர்த்தர் கிழக்கே ஏதேன் என்னும் தோட்டத்தை உண்டாக்கி தாம் உருவாக்கின மனுஷனை அதில் வைத்தார். தேவனாகிய கர்த்தர் பார்வைக்கு அழகும் புசிப்புக்கு நலமான சகலவித விருட்சங்களையும் தோட்டத்தின் நடுவிலே ஜீவ விருட்சத்தையும் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தையும் பூமியிலிருந்து முளைக்க பண்ணினார். தோட்டத்திற்கு தண்ணீர் பாயும்படி ஏதேனிலிருந்து ஒரு நதி ஓடி அங்கே பிரிந்து 4 நதிகளாய் 4 பெரிய ஆறுகளாய் ஆயிற்று. முதலாம் ஆற்றுக்கு பைசோன் என்று பெயர். அது ஆவிலா தேசம் முழுவதையும் சுற்றி ஓடும். அவ்விடத்தில் பொன் விளையும். அந்த தேசத்தின் பொன் நல்லது. அவ்விடத்தில் பிதோலாகும் கோமேதக கல்லும் உண்டு. இரண்டாம் ஆற்றுக்கு கீகோன் என்று பெயர். அது எத்தியோப்பியா தேசம் முழுவதும் சுற்றி ஓடும். மூன்றாம் ஆற்றுக்கு இதகேல் என்று பெயர்.
அது அசீரியாவுக்கு கிழக்கே ஓடும். 4ஆம் ஆற்றுக்கு ஐப்ராத்து என்று பெயர். தேவனாகிய கர்த்தர் மனுஷனை ஏதேன் தோட்டத்தில் அழைத்து கொண்டு வந்து அதை பண்படுத்தவும் காக்கவும் வைத்தார். ஏதேன் தோட்டம். நல்லா கவனிங்க, ஆண்டவர் ஏதேன் தோட்டத்தை உண்டாக்கி அதுல ஒரு நதியை கொடுத்தாராம். எல்லா விருட்சங்களையும் அந்த இடத்துல உண்டாக்கிட்டார். நல்ல கவனிங்க, இன்றைக்கு ஒரு அநேக வெளிப்பாடுகளை நான் பேச விரும்புகிறேன். ஆவியானவர் உங்களுக்கு உதவி செய்வாராக இதை புரிந்து கொள்வதற்கு. ஏதேன் தோட்டத்தில் உண்டாக்கி ஒரு நதியை வைத்தார். ஒரு நதி. அந்த நதி பிரிந்து 4 ஆறுகளாய் மாறிற்று. One river has become 4 head rivers. 4 நதிகளாய் மாறிற்று. ஒரு நதி வந்து 4ஆய் மாறிடுச்சு. 4 அப்படின்னா it is about earth and mankind. பைபிள்ல Hebrew has a number language, picture language. Every letters in Bible has a number, numeric value. Every numeric value has a language and picture language in Bible. ஒவ்வொரு இடத்துல ஒரு வார்த்தை எடுத்துக்கொண்டு அதுக்கு எண் கணிதம் என்று சொல்லுவார்களே, அது போல எண் கணிதம் என்று சொல்லக்கூடிய ஒரு பெரிய வியாக்கியானம் எபிரேய பாஷையில் உண்டு. 4 என்று சொன்னால் it is about earth and mankind. It is a full control, God's full control over the earth என்று அர்த்தம். பாருங்க, 4 சீதோஷண காலநிலைகள் உண்டு. ஒரு நாளுக்கு 4 பிரிவுகள் உண்டு. ஆமென். மார்னிங், ஆஃப்டர்நூன், ஈவினிங் அண்ட் நைட். 4 டைரக்ஷன்ஸ் உண்டு. கிழக்கு, மேற்கு, வடக்கு, தெற்கு. ஆமென். ஹல்லேலூயா. 4 சீசன் உண்டு. சம்மர், ஆட்டம், வின்டர் அண்ட் ஸ்ப்ரிங். 4 things that makes up the earth: time, energy, space and matter. 4 major provisions for the man: earth, air, fire and water. அப்போ 4 என்பது தேவனுடைய ஒரு கண்ட்ரோல் ஓவர் தி எர்த் இதை குறிக்கிறது. ஐயா, நான் முதலே சொன்னேன், வேதம் சொல்லுகிறது ஏதேன் தோட்டம் என்பது ஏதோ ஒரு பெரிய இடம் இல்லை. நல்லா கவனிங்க, ஏதேன் தோட்டம் என்பது ஒரு பெரிய இடம் அல்ல. மனுஷன் பாவம் செய்த உடனே வேதம் சொல்லுகிறது மனுஷனை ஏதேன் தோட்டத்திலிருந்து அவர் வெளியே அனுப்பிவிட்டாராம். It means the Eden garden was removed from man, or the man was removed from Eden garden. Man was removed from Eden garden. Eden garden is nothing but the presence of God. தேவனுடைய பிரசன்னம் நிறைந்த இடம். ஏதேன் தோட்டம் என்பது ஏதோ ஒரு பொருளை போல, ஒரு இடத்தை போல, அது எங்க இருக்கு, எந்த இடத்துல, எந்த மூலையில் இருக்கு அப்படின்னு ஆராயறதை விட்டுட்டு வேதத்தின் ஆழங்களை நீங்கள் அறிந்து கொண்டீர்கள் என்றால், ஈடன் கார்டன் இஸ் த பிரசன்ஸ் ஆஃப் காட். When man sinned, God removed man from his presence. Because a sin and God cannot go together. பாவமும் பரிசுத்தமும் ஒன்றா போக முடியாது. So man was separated. So, but at the same time, God always wanted a remedy because He wants His creation to come and enjoy His presence. எப்பவுமே ஆண்டவரே இந்த பிள்ளையை நான் தள்ளிட்டேன் அப்படின்னு ஆண்டவர் சொன்னா கூட, என்னுடைய கிரியேஷன், நல்லா கவனிங்க, என்னுடைய கிரியேஷன் என் பிரசன்னத்தில் இருக்கணும் அப்படின்றத கர்த்தர் விரும்பினார். That is why God spoke to Moses. God spoke to Moses and He said, build a tabernacle because I want to dwell among you. நான் உங்கள் மத்தியில வாசம் பண்ண விரும்புகிறேன். In other terms, I want you to come and enjoy my presence, to be in my presence. என் பிரசன்னத்துல நீ இருக்கும்படிக்கு நான் வாஞ்சுகிறேன், நான் வாஞ்சியா இருக்கிறேன். That was his cry. So அதுக்கு தான் ஒரு ரெமெடி வந்தது. ரத்தம் சிந்தப்பட்டது. அந்த ரத்தங்கள் எல்லாம் டெம்பரரியா மனுஷனுடைய பாவத்தை மூடினது. ஆனால் ஒரே ஒரு ரத்தம் one time சிந்தப்படணும். Once for all, the entire humanity, past, present and future, ஹியூமனிட்டியினுடைய என்டையர் பாவங்களை கழுவி அவருடைய பிரசன்னத்துல நித்தியமாய் இருக்கணும் என்று கர்த்தர் ஆசைப்பட்டார். That is why He sent His only begotten Son, John chapter 3:16. அந்த தேவன் இயேசு கிறிஸ்து சொல்றாரு, என்னிடத்துல விசுவாசமா இருக்கிறவன் இடத்துல ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் ஓடும் என்று சொல்றார். இதனுடைய வியாக்கியானத்தை 1 கொரிந்தியர் 3:9 பவுல் எழுதுகிற பொழுது சொல்றார், ஒரு வார்த்தை இருக்கிறது, நான் 2 லிங்க் பண்ண விரும்புறேன். நீ தேவனுடைய பண்ணையா இருக்கிறாய், தேவனுடைய மாளிகையா இருக்கிறாய். பண்ணை மீன்ஸ் amplified version, it is a garden, it is a vineyard.
you, or the moment you accept Jesus Christ, moment you believe that Jesus is the Son of God who came down from the heaven and earth, died for me on the Calvary, removed all my sins and curses, he set me free and he made me righteousness of God through him என்ற நம்பிக்கை உனக்கு வருகிற பொழுது வேதம் சொல்லுகிறது நீ தேவனுடைய பண்ணையாய் மாறுகிறாய். Hallelujah. Praise the Lord. Amen. It means restoration happens. Restoration happens. என்ன நடக்குது? ஆண்டவர் மறுபடியுமாய் உன்னை அவருடைய பிரசன்னத்தில் இணைத்துக் கொள்கிறார். இப்ப ஈடன் கார்டன் எங்க இருக்கு? உனக்குள்ள இருக்கு. ஆமென். ஆமென். ஹalleluya. ஏன்னா பைபிள் சொல்லுது God, it is not me, it is Christ liveth in me. The moment you accept Jesus Christ, what happens? மரித்து போயிருக்கிற உன்னுடைய ஆவி உயிர் அடைகிறது. Your spirit quickens. It means the spirit of God resides inside in you. தேவன் நித்தியமாய் உனக்குள்ள வாசம் பண்ணுகிறார். நித்தியமாய் உனக்குள்ள வாசம் பண்ணுகிறார் என்றால் கிறிஸ்து என்ற ஆவி உனக்கு இருக்கிறது. பரிசுத்த ஆவியானவராய் உனக்குள்ள வாசம் பண்ணுகிறார். இந்த பரிசுத்த ஆவியானவர் வேதம் சொல்லுகிறது whoever believeth in him shall not perish. Once saved, your soul is guaranteed for the eternity. ஆமென் சொல்ல மாட்டீங்களே? ஹalleluya. ஆனா சரீரம் இருக்கு. சம்டைம்ஸ் இந்த சரீரம் தலை தூக்குது. அதை நீங்க ஓவர் கம் பண்றதுக்கு என்ன வேணும்? The more you have to enjoy the God's presence, the least your flesh becomes. Amen. இப்போ நீங்கள் எல்லாரும் தேவனுடைய பண்ணையா இருக்கிறீங்க. வேதத்துல சொல்லுகிறது தேவனுடைய பண்ணையாகிய தேவனுடைய தோட்டத்துல கர்த்தர் ஒரு நதியை உண்டு பண்ணினார். எல்லாம் கவனிங்க. ஒரு நதியை உண்டு பண்ணினார். அந்த நதி நான்காய் பிரிந்ததா? நான்காய் பிரிந்தது. இப்போ you became a garden of God, so it means உன் இருதயத்துக்குள்ள உனக்குள்ள நதி ஓடணும். அததான் ஆண்டவர் சொல்றாரு, என்னிடத்துல விசுவாசமாய் இருக்கிறவனிடத்துல அந்த நதி ஓடும். அந்த நதி கவனிங்க, நதிகள் அப்படின்றார் ஆண்டவர். இட் இஸ் நாட் ஒருமையில சொல்லப்படல, அது பன்மையில சொல்லப்பட்ட ஒரு வார்த்தை. It was not spoken in singular word, it is a plural word. எடுங்க அது John chapter 7:38 அதை எடுங்க. யோவான் 7:38 எடுங்க. பாருங்க, மறுபடியும் வாசிப்போம். சரி, ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் சொல்லுங்க. ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள், 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 நதி அல்ல நதிகள் ஓடும். வேதம் சொல்லுகிறது ஈடன் கார்டன்ல one river became 4 rivers. Rivers, one, it was plural and it has become 4 rivers. It means ஆண்டவர் இந்த இடத்துல சொன்னது வந்து ஒரு river அல்ல, நதிகள் ஓடும். அப்போ we have to link, because God says, வேதத்துல சொல்லுது நீ மாளிகையா இருக்கிறதுனால, நீ தோட்டமா இருக்கிறதுனால உனக்குள்ள அந்த நதி ஓடணும். எங்க வேதத்துல அந்த மாதிரி ஒரு டைப்பாலஜி சொல்லப்பட்டிருக்கு? That is in Eden Garden. When God created the Eden Garden, He set one river. This river became 4 rivers. What was the names of the river? I'm going to reveal the blessings hidden in those rivers today. Amen. Hallelujah. அதை நீங்க பெற்று கொண்டு போக போறீங்க. முதலாவது river எடுத்து வாசிங்க. முதலாவது river. அதை let's go back again. Genesis chapter 2, the first river. First river. I'm going to speak the revelations of these 4 rivers. If your soul is very thirsty for a God's word today, and today's message is for you. Amen. Hallelujah. வாசிங்க. முதலாம் ஆற்றுக்கு, Genesis chapter 2 verse 11. முதலாம் ஆற்றுக்கு பைசோன், பைசோன் என்று பெயர். பைசோன், fish on அப்படின்னா, fish on அப்படின்னா increase அப்படின்னு அர்த்தம். The meaning பைசோன் அப்படின்னா பெருக்கம் அப்படின்னு அர்த்தம். எல்லாம் சொல்லுங்க. இன்க்ரீஸ் சொல்லுங்களேன். விஸ்தாரம், பெருக்கம். To spring about, to frisk, to be scattered, to be spread அப்படின்னு அர்த்தம். பெருக்கம். ஆமென். ஹல்லேலூயா. பெருக்கம். இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, உன் இருதயத்துல உனக்குள்ள ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் ஓடுமா? அந்த முதலாவது அந்த நதிகள்னா அது எத்தனை நதிகள்ன்றதுக்கு நியூமரிக் வேல்யூ Genesis chapter 2 ல இருந்து we understand it is a 4 rivers.
Four rivers. Four rivers means God is controlling. It is a control. God's control of the earth. In other terms, God's control of the Eden garden என்று எடுத்துக்கொள்ளலாம். உன்னியும் என்னையும் கர்த்தர் இந்த பூமியில் வச்சிருக்கிறாரு. அப்ப கர்த்தருடைய அந்த ஆளுமையை குறித்து அந்த 4 என்ற வார்த்தை சொல்லுகிறது. அந்த 4 நதி உனக்குள்ள ஓடுதான். அந்த முதலாவது நதியின் பெயர் பைசோன் என்ற நதியாம். அந்த பைசோன் என்ற நதிக்கு விஸ்தாரம், பெருக்கம் என்று அர்த்தம். இன்னைக்கு உன் வாழ்க்கையில நான் பெருக்கத்தை பேசுறேன். ஆமென். We have declared today, this year, in the beginning of this year, this 2017 is going to be a year of increase in your life. ஒரு சத்தமா சொல்றீங்களா? நான் உங்க வாழ்க்கையில நான் பெருக்கத்தை பேசுறேன். ரிசீவ் பண்ணீங்கன்னா ஆமென் சொல்லுங்க. பெருக்கம். ஆமென். ஹல்லேலூயா. ஒரு விசுவாசத்துல ஒரு பெருக்கம் உண்டாகணும். தேவனை அறிகிற அறிவில் ஒரு பெருக்கம் உண்டாகணும். நீடித்த ஆயுள்ல ஒரு பெருக்கம் உண்டாகணும். சமாதானத்துல ஒரு பெருக்கம் உண்டாகணும். மேன்மையில ஒரு பெருக்கம் உண்டாகணும். ஆமென். ஹல்லேலூயா. உன் குடும்பத்துல because the increase is our DNA. கர்த்தர் ஆதியிலே மனிதனை படைத்து ஆண்டவர் சொன்னா நீங்கள் பலுகி பெருகுங்கள். Can you see that word? பலுகி பெருகுங்கள். அதன் பின்பு mankind was சின்னால ஆதியாகமம் 6ல அழிஞ்சிடுது. 8 பேரை கர்த்தர் தெரிந்து கொள்கிறார். 8 அப்படினா நியூ பிகினிங் அர்த்தம். ஆமென். ஹல்லேலூயா. The world was destroyed and God said 8. 8 means new beginning. ஆண்டவர் சொல்றார் நியூ பிகினிங்ல கொண்டு 8 பேரை நோவா கிருபையின் காலத்துல வாழ்ந்தான். கிருபையின் காலத்துல வாழ்ந்த அந்த 8 நியூ பிகினிங் இன்னைக்கு நீ நானும் கிருபையின் காலத்துல வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். உனக்கு கண்டிப்பா நியூ பிகினிங் இருக்கணும். That is why Bible says whoever comes into Christ, கிறிஸ்துவுக்குள் ஒருவன் வந்தால் பழையவனாய் அல்ல, அவன் புதிய சிருஷ்டியாய் மாறுகிறான். புதிய சிருஷ்டியாய் மாறின உன் இருதயத்துல 4 நதிகள் ஓடணும். முதலாவது நதியின் பேர் பைசோன். அப்படின்னா இன்கிரீஸ், 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 இன்கிரீஸ். நான் ப்ராஃபட்டிக்கலா அந்த வேர்டை சொல்றேன், நீங்க ரிசீவ் பண்ண பாருங்க. இன்கிரீஸ், இன்கிரீஸ், இன்கிரீஸ். Our God is a God of abundance, my brothers, sisters. He's not a God of scarcity. He's not a God of lack. He's a God of increase. He's a God of abundance. He wants our children, he wants his children to be increased. பெருக்கமா இருக்கணும்னு கர்த்தர் விரும்புகிறார். எல்லா விதத்திலும் பெருக்கம். Because we have the DNA inside in us. When God created, he said பெருகு அப்படினாரு. அதுதான் ஆதியாகமம் 6ல அழிஞ்சிச்சே பாஸ்டர். அதன் பின்பு பெருக்கம் எங்க இருக்கு? மறுபடியும் ஜெனசிஸ்ல 6ஆம் அதிகாரத்துல மனுஷனை அழிச்சிட்டு நோவாவை பார்த்து மறுபடியும் சொல்ற ஒரு வார்த்தை. நோவா 9ஆம் அதிகாரம் 1வது வசனத்துல, பின்பு தேவன் நோவாவையும் அவன் குமாரரையும் ஆசீர்வதித்து நீங்கள் பலுகி பெருகுங்கள் என்று சொன்னார். Hallelujah. Hallelujah. இன்னைக்கு உன் வாழ்க்கையில பெருக்கம் இருக்கணும். ஆமென். Hallelujah. The ingredient for the growth. அதுதான் நம்மளுடைய spiritual DNA. இந்த வருஷத்தினுடைய முதலாவது ஆண்டுல நான் தீர்க்காயுசை குறித்து ஒரு விளக்கம் சொன்னேன். எத்தனை பேர் ஞாபகம் இருக்கு? God initially gave 120 years for a mankind to live, and here Moses writes, because of your anger my 40 years are gone, so left over 70 or 80 years தான் என்னால வாழ முடியும்னு சொல்றான். பைபிள் again சொல்லுது, ஏசாயா 54ஆம் அதிகாரம் 9வது வசனம் வாசிங்க. ஏசாயா 54:9. உன்மேல் நான் கோபம் கொள்ளுவதில்லை என்றும் உன்னை நான் கடிந்து கொள்ளுவதில்லை என்றும் நான் ஆணையிடுகிறேன். ஆண்டவர் சொல்றாரு. மோசஸ் சொல்றான், உங்க கோபத்தினால என் நாளெல்லாம் போயிடுச்சு. அப்ப 120ல கோபத்துல போன வருஷம் 40. 53வது ஏசாயா it is a finished work of Christ. இயேசு கிறிஸ்துவினுடைய சிலுவை மரணத்தை குறிக்கிறது, கல்வாரி தியாகத்தை குறிக்கிறது. 53ஆம் அதிகாரம் முடிஞ்ச உடனே 54ஆம் அதிகாரத்துல ஆண்டவர் சொல்றாரு, மகனே உனக்காக நான் எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சிட்டேன், ஆகவே உன் மேல கோபம் கொள்ளுவதில்லை என்று கர்த்தர் ஆணையிட்டதுனால கோபத்தினால போன 40 வருஷம் திருப்பி வரணும் தானே? ஆமென் சொல்ல மாட்டீங்களே? அப்போ எத்தனை வருஷம் உங்களால வாழ முடியும்? ஆமென் சொன்னவங்க எல்லாம் வாழுவீங்க. Hallelujah. Praise the Lord. 120 years you can live because you and me are living in the grace period of grace which was spoken, which was promised in the days of Noah. Amen. Hallelujah. முதலாம் 6ல நான் சொன்ன இன்கிரீஸ். இன்னைக்கு நான் சொல்றேன், யாராவது நான் மண்டே போட்டுருவேன், டாக்டர் கை விட்டுட்டாங்க, என்னால முடியாது, செத்து போயிடும். இன்னைக்கு வர்ஷிப்ல பாடணும், பயம் பயம் பயம், மரண பயம் நிறைய பேருக்கு இருக்கு இன்னைக்கு. இல்ல, ஐயோ நான் சீக்கிரமா இறந்து போயிட்டேன்னா நான் என்ன பண்றது, என் குடும்பம் எப்படி இருக்கும், என் பண்டாட்டி பிள்ளைங்க யார் பார்த்துப்பாங்க,
அந்த மரண பயத்தை பார்த்து சொன்ன, மரணமே உன் கூறு எங்கே, பாதாளமே உன் ஜெயம் எங்கே. என் கர்த்தர் எனக்கு சொல்லிட்டாரு என் மேலே கோபம் இல்லைன்னு சொல்லிட்டு. ஸோ ஐ கேன் லிவ், மீ அண்ட் மை ஒய்ஃப் அண்ட் சில்ட்ரன் அண்ட் அவர் ஃபேமிலி, சர்ச் ஃபேமிலி எல்லாருமே we will live for 120 years. Hallelujah. எத்தனை சந்தோஷம் பாருங்க. 120 years. ஆமென். பக்கத்துல அடிச்சு சொல்லு, 120 years. 120 years. ஆமென். இரண்டாம் ஆற்றுக்கு கீஹோன் என்று பெயர். எல்லாம் சொல்லுங்க, கீஹோன். The name of the second river is Gihon. Is the one which goes around the whole land of Cush. Cush. Cush அப்படின்னா நோவாவுடைய கிராண்ட்சன் பேர். அது நோவாவுக்கு 3, நல்லா கவனிங்க. நோவாவுக்கு சேம், ஆமா, யாப்பேத், காம், சேம். இது ஆர்டர். யாப்பேத், காம், சேம். இதுல தான் பிறந்தான் இல்லையா? இதான் இந்த ஆர்டர்ல தான் பிறந்தாங்க அவங்க. அப்ப யாப்பேத் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், யாரு? ஐரோப்பியர்கள், ஒயிட் பீப்புள். காம், ஆப்பிரிக்கர்கள். சேத், மிடில் ஈஸ்டர்ன் பீப்புள். அதுல தான் வந்து ஆபிரகாம் வந்தான். அதில் தான் நீங்கள் எல்லாம் வந்துருக்கிறீங்க, நம்மெல்லாம் வந்துருக்கிறோம். ஆமென். இந்த 3 ஜென்ரேஷன் தான் இன்னைக்கும் அதுதான் இருக்கு. அக்கார்டிங் டு பிப்ளிக்கல் ஸ்ட்ரக்சரில் இதுதான் ஸ்கேட்டர் ஆயிருக்கு அரௌண்ட் த வேர்ல்டு. இதில் அந்த குஷ் என்று சொல்றவன் காம், அதாவது நோவானுடைய கிராண்ட்சன், காம்னுடைய கிராண்ட்சன், காம்னுடைய பிள்ளை. இதுக்கு வேதத்தில் இருக்கு, நீங்க வாசிச்சு பார்த்துங்க. ஜெனசிஸ் சாப்டர் 10:6 வாசிங்க, இருக்கும். அப்போ அது வந்து ஆப்பிரிக்கர்களை குறிக்கிறது. அதனால தான் வேதம் சொல்லுகிறது எத்தியோப்பியா அப்படின்னு ஒரு வேர்டு கொடுத்திருக்காங்க. So it was believed, all the Bible scholars believes that it should be their Nile river. நைல் நதியா இருக்கலாம், வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. சரி, போகட்டும். பைபிள் சொல்லுது இரண்டாவது ஆற்றுக்கு பேர் கீஹோன். கீஹோன் அப்படின்னா நல்லா கவனிங்க, bursting forth அப்படின்னு அர்த்தம். கீஹோன் அப்படின்னா அப்படியே வெடிச்சிட்டு வர்றது. நல்லா கவனிங்க. இப்போ அடக்கி வச்சிட்டு இருக்கிறீங்க, அப்படியே வெடிச்சிட்டு வந்தா, அடக்கி வைக்கப்பட்ட அணையை திடீர்னு திறந்தா எப்படி வரும்? அப்படியே குவியலா அப்படி வரும், தெரியுமா? இப்போ அந்த 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 வேர்டு அதுதான் அதுக்கு மீனிங், கீஹோன் அப்படின்னா. இப்போ பாருங்க, சங்கீதம் 105:41 சொல்லுது, கர்த்தர் கண்மலையை திறந்தாராம், தண்ணீர் புறப்பட்டு வறண்ட வெளியில் ஆறாய் ஓடிட்டு, புறப்பட்டு ஓடிச்சு. அப்ப கஷ்ட் அவுட் அப்படின்னு சொல்லிட்டு அங்க வேர்டு எழுதப்பட்டிருக்கு. நல்லா கவனிங்க, நல்லா கவனிங்க. இங்க பாருங்க, நல்லா கவனிங்க. இப்போ ஒரு தண்ணி இது உள்ள ஒரு வாட்டர் பாட்டில் ஃபுல்லா ரொம்பி இருக்கு, புரியுதுங்களா? அந்த வாட்டர் பாட்டில நான் மூடியை திறந்துட்டு இப்படி பிரஸ் பண்ணா எப்படி வரும் வெளியில? என்ன ஆகும்? கரெக்டா அந்த வேர்டு சொல்றீங்களா பார்க்கலாம். என்ன அது? அதுக்கு பேர் இங்கிலீஷ்ல என்ன? ஓவர்ஃப்ளோ. ஆமென், ஹல்லேலூயா. சொல்ல மாட்டீங்களா? ஆமென் சொல்லுங்க. அதுக்கு பேர் என்னங்க? gushed out அப்படினா ஓவர்ஃப்ளோ ஆகி வருது. ஆமென். because the second river உன் இருதயத்துல ஓடுறதுனால இன்க்ரீஸ் மட்டும் கிடையாது, உனக்கு ஓவர்ஃப்ளோ abundant blessing உண்டு. ஒரு ஆமென் சொல்லுங்களேன், சத்தமா சொல்லுங்களேன். ஓவர்ஃப்ளோ blessing. ஆமென், ஹல்லேலூயா, praise the lord. இப்ப பாருங்க, ஓவர்ஃப்ளோ அப்படினா நீ சாப்பிட்டு திருப்தி அடைந்தது போக நீ மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவீங்க. ஆமென். வர அந்த மாதிரி ஒரு blessing. ஆமென், ஹல்லேலூயா. ஓவர்ஃப்ளோ blessing. ஆமென். கஞ்சத்தனமா பிஸ்னாரியா நிறைய பேருக்கு கையே வராது பாருங்க. சூம்பின கை மாதிரி இருந்தது எல்லாம் இயேசுவின் நாமத்தினால நேரா வந்து உனக்கு சாப்பிட்டு மற்றவனுக்கு கொடுக்கிற அளவுக்கு கர்த்தர் உன்னை உயர்த்துகிறார். because second river is inside in you. ஏன்னா வேதம் சொல்லுது நீ தேவனுடைய பண்ணை. நீ தலைமையில் கை வச்சு சொல்லு, நான் தேவனுடைய பண்ணை, நான் தேவனுடைய தோட்டம், நான் தான் ஏதேன் தோட்டம். சொல்லுங்க, நான் தான் ஏதேன் தோட்டம். ஆமென், ஹல்லேலூயா. அதான் சொல்றான் பாருங்க, என் சத்துருக்களுக்கு முன்பாக எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறீர், என் பாத்திரம் பொங்கி வழிகிறது. ஓவர்ஃப்ளோ. ஆமென். இன்னைக்கு எது எதுல ஓவர்ஃப்ளோ இருக்கு நான் சொல்லட்டுமா? இந்த ஒரு வேர்டை எடுத்து நான் ரிசர்ச் பண்ணேன், அநேக காரியங்கள்ல ஓவர்ஃப்ளோ இருக்கு. செகண்ட் ரிவர்னுடைய சப்டைட்டில். சரி, எது எதுல வந்து ஓவர்ஃப்ளோ இருக்கு எடுத்து படிங்க. 1 ராஜாக்கள் 1ஆம் அதிகாரம் 32 இருந்து 34 வசனங்கள். The first Kings chapter 1 verse 32 and 34.
ராஜா அவர்களை நோக்கி, நீங்கள் உங்கள் ஆண்டவனுடைய சேவகரை கூட்டிக் கொண்டு என் குமாரனாகிய சாலமோனை என் கோவேறு கழுதையின் மேல் ஏற்றி அவனை கீகோனுக்கு அழைத்துக் கொண்டு போங்கள். கீகோனுக்கு அழைத்து கொண்டு போங்கள். நல்ல கவனிங்க, இந்த வார்த்தை தான் கீகோன் ரிவர். கிஹோன் ரிவர். இந்த கீகோனுக்கு அழைத்து கொண்டு போங்கள். நல்ல கவனிங்க, தாவீது சொல்ற வார்த்தை யாரை குறிச்சு? சாலமோனை குறிச்சு சொல்ற வார்த்தை. அப்ப இந்த கீகோன் அப்படின்னா the meaning of கீகோன் நான் சொல்லிருக்கேன், it's a overflow blessing. ஓகேவா? ஓவர்ஃப்ளோ, எல்லாம் சொல்லுங்க, ஓவர்ஃப்ளோ, abundance. ஆமென். பொங்கி வழிதல், அதை குறிச்சு பேசுறேன். ஆமென். அதுல முதலாவது பொங்கி வழியக்கூடிய ஆசீர்வாதம் உனக்கு என்ன தெரியுமா? தாவீது கீகோன் என்ற ரிவர்ல அவனுடைய பிள்ளை ஆகிய சாலமோனை கொண்டு போய் அவனுக்கு கீகோன் ரிவர்ல கொண்டு போய் அவனை அபிஷேகம் பண்ணுன்னு சொன்னான். இன்னைக்கு I speak anointing in your life. Anointing, அபிஷேகம். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அபிஷேகம். 3 முறை சொல்லுங்க, அபிஷேகம், அபிஷேகம். இன்னைக்கு நான் பேசிக் கொண்டிருக்கிற பொழுது அபிஷேகத்துல ஒரு ஓவர்ஃப்ளோ blessing உனக்கு உண்டாகணும். இதுவரை நீ பார்த்திராத அபிஷேகத்தினுடைய நிறைவை நீ பார்க்க போகிறார். கர்த்தர் உனக்கு புதிய புதிய அந்நிய பாஷைகளை தரப்போகிறார். Anointing of the Holy Ghost would be very heavy on you from this day forward. Can you believe it? If you believe, can you say hallelujah? Amen. Hallelujah. Amen. Hallelujah. சரி, ரெண்டாவதுங்க நான் குயிக்கா போறேன். 2 நாளாகமும் 32:30 வாசிங்க. 2 நாளாகமும் 32:30. The second Chronicles chapter 32 verse 30. நான் வாசிக்கிறேன். இந்த எசேக்கியா கியோன் என்னும் ஆற்றிலே, the same Ezekiel also stopped the water outlet of upper Gihon, underline the word Gihon, and brought the water by channel to the west side of the city of David. Ezekiel prospered in all his works. இந்த எசேக்கியா கியோன் என்னும் ஆற்றிலே அணை கட்டி அதன் தண்ணீரை மேற்கே இருந்து தாழ தாவீதின் நகரத்திற்கு நேராக திருப்பினான். எசேக்கியா செய்ததெல்லாம் வாய்த்தது. The second blessing of the second river. நீ என்னென்ன செய்யறியோ there will be a prosperity. ரிசீவ் பண்ண ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. நீ தொடறதெல்லாம் விளங்க போகிறது. ஆமென். நீ வேதம் சொல்லுது, நீ செய்வதெல்லாம் வாய்க்கும். சொல்லுங்க, நான் செய்வதெல்லாம் வாய்க்கும். 2 பேர் இடிச்சு சொல்லு, நீ செய்வதெல்லாம் வாய்க்கும், நீ செய்வதெல்லாம் வாய்க்கும். ஆதியாகமம் 26:13 சொல்லுகிறது, ஈசாக்கு அவன் ஐஸ்வரியவனாகி வர வர விருத்தி அடைந்த மகா பெரியவனானான். ஆங்கிலத்தில் அழகா இருக்கு, a man became prosper and continued prospering until he became very prosperous. Hallelujah. I speak the same prosperity in the mighty name of Jesus in your life today, my brothers and sisters. Hallelujah. அதே செழிப்பு உன் வாழ்க்கையில நான் பேசுறேன். ஆமென். நீ நம்புறீங்களா செழிப்பு உன் வாழ்க்கையில இருக்குன்னு சொல்லிட்டு? நான் சொல்றதுல ஆமென் சொல்ல பாருங்க. உன் பிள்ளைங்க செழிப்பா இருப்பாங்க. நீ செய்கிற வேலையில கர்த்தர் உன்னை செழிப்பா உயர்த்துவார். நீ என்னென்னலாம் செய்யறியோ கர்த்தர் ஆசீர்வதிப்பார். உன் குடும்பமே உன்னால் ஆசீர்வதிக்கப்படும். Because இரண்டாவது ரிவர் உனக்குள்ள பாய்ந்து இருக்கிறதுனால there should be an overflow blessing in your life. Hallelujah. Praise the Lord. Amen. அடுத்து பாருங்க, ஜெனசிஸ் 39, ஆதியாகமம் 39:23 வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் அவனோட இருந்தபடியினாலும் அவன் எதை செய்தானோ அதை கர்த்தர் வாய்க்க பண்ணினார் என்று வேதம் சொல்லுகிறது. அவன் வாசமாய் இருந்த யாதொன்றையும் குறித்து சிறைச்சாலை தலைவன் அவனை விசாரிக்கவில்லை. ஐயா நல்லா கவனிங்க, 2வது ரிவர் இன்னைக்கு உனக்கு இருக்குன்னு சொல்லிட்டு உனக்கு கர்த்தருடைய ஆவியானவர் தெரியப்படுத்தி இருக்கிறதுனால நீ வேலை செய்கிற இடத்துல உன் மேல யாரெல்லாம் போராட்டமா இருக்கிறாங்களோ அவனுடைய வாயெல்லாம் கர்த்தர் அடைப்பார். ஆமென். ஆமென். அவன் வாயெல்லாம் கர்த்தர் அடைப்பார். இதுவரைக்கும் எது எதெல்லாம் ஃபெயிலியரா உன் வாழ்க்கையில் இருந்துச்சோ உன் வேலை செய்கிற இடத்துல, from this day forward I speak the second river anointing உன் வாழ்க்கையில நீ போய் தொடுகிற பொழுது அது வாய்க்கும். யாரெல்லாம் எதிரா பேசினாலும் அவன் வாயெல்லாம் ஆண்டவர் அடைச்சிருவார். அல்லேலூயா. ஆமென். சிறைச்சாலை தலைவன் ஒண்ணுமே பேசலங்க, ஏன்னா அவன் செஞ்சதெல்லாம் வாய்ச்சது. ஆமென். அப்பேற்பட்ட ஆசீர்வாதம் உன் கையில இருக்கணும். கையை உயர்த்துங்க, சொல்லுங்க ஆமென். இன்னைக்கு யாரெல்லாம் கையை உயர்த்தி இருக்கிறாங்களோ 2வது ரிவர்னுடைய அபிஷேகத்தை நான் பேசுறேன். ஆண்டவரே, receive it in the name of Jesus. ஆமென். பெருக்கம், overflow blessing in the name of Jesus. ஆமென். ஹalleluya.
சரிங்க, இங்க பாருங்க. அடுத்து வேதம் சொல்லுகிறது நெகேமியா 2ஆம் அதிகாரம். இன்னைக்கு ஓப்பனிங் சர்வீஸ்ல கூட வொர்ஷிப் சர்வீஸ்ல அதை நம்ம வாசிச்சோம். பரலோக தேவனானவர் எங்களுக்கு, நெகேமியா 2:20, புக் ஆஃப் நெகேமியா சாப்டர் 2 verse 20, பரலோக தேவனானவர் எங்களுக்கு காரியத்தை கைகூடி வர பண்ணுவார். இன்னைக்கு நீங்க ஒரு நம்பிக்கை இல்லாம எப்படி இருக்கலாம்? ஐயோ ஒரு பயம், எல்லாம் சொன்னல, பயம் பயம், எதை பார்த்து பயம். ஐயோ என் வாழ்க்கையிலயா ஓவர்ஃப்ளோ பிளெஸிங், சாப்பிட்றதுக்கே இருக்க மாட்டேங்குது, ஆனா ஓவர்ஃப்ளோ பிளெஸிங்கா? இதோ இப்படி 1000 பவுண்ட் வருது, வரதே தெரிய மாட்டேங்குது, இப்படி போயிடுது. ஆனா என்ன பாஸ்டர் ஓவர்ஃப்ளோ பிளெஸிங் பேசிட்டு இருக்கிறீங்க நீங்க? ஆமென். ஆனா நமக்கு தேவனுக்கு ஒரு வார்த்தை உண்டுங்க, என்ன தெரியுங்களா? அவர் பேர் உண்டு, இல்லாதவைகளை இருக்கிறதை போல அழைக்கிற தேவன். ஹல்லேலூயா. உன் வாழ்க்கையில எது இல்லைன்னு நினைக்கிறியோ அது இருக்கிறதாக அழைத்து உன்னை ஆசீர்வதிக்கிற தேவன். உன் கண்ணில் பார்க்கலன்றதுனால கர்த்தர் அதை உனக்கு கொடுக்கலன்னு நினைக்காதீங்க. ஆமென். ஹல்லேலூயா. விசுவாச கண்கள்ல பார். ஆமென். ஹல்லேலூயா. உன் வாழ்க்கையில இன்னைக்கு நான் பேசுறேன் பாருங்க, உனக்கு ஒரு டவுட்டா இருக்கலாம். ஐயோ பாஸ்டர், எப்படி ஓவர்ஃப்ளோ பிளெஸிங் பாஸ்டர், எப்படி ஓவர்ஃப்ளோ பிளெஸிங் பாஸ்டர், என்னால தெரியலையே பாஸ்டர், எப்படி நடக்குது? வேதம் சொல்லுகிறது, நெகேமியா சொன்ன வார்த்தை பாருங்க, the God of heaven himself will prosper you. மனுஷன்ல உன் மேனேஜர் கிடையாது. நீ மேனேஜர் நம்பிட்டு இருக்கிற இன்கிரிமெண்ட் போடுவான்னு சொல்லிட்டு, மனுஷனை நம்பிட்டு இருக்கிற உனக்கு இன்கிரிமெண்ட் கிடைக்கும்னு சொல்லிட்டு, யாரோ ஒருத்தன் வந்து ஒரு பெரிய ஜாக்பாட் உனக்கு கொடுப்பான், ஒரு 4 வீடு வாங்கிடலாம், 10 பங்களா வாங்கலாம் நினைக்கிற. நோ நோ மை பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், மை பைபிள் சேஸ் God, அதாவது he is a God who blesses your hand அப்படின்னு தான் வேதத்துல சொல்லுது. ஐஸ்வரியத்தை சம்பாதிக்கிற பலனை உன் கையில கொடுப்பாராம். யாரு? என் தேவன். அந்த prosperity will never come from a human, not even from the pastor, but only one person on the earth and universe, that is my Lord and Savior Jesus Christ. அதை நம்புறீங்கன்னா ஒரு ஆமென் சொல்லுங்களேன். கரங்களை தட்டி ஆமென் சொல்லுங்களேன். ஆண்டவரே அதை நம்புறேன்ப்பா, நம்புறேன். ஹல்லேலூயா. நெகேமியா சொன்னா, God himself will prosper us. இதே வார்த்தை சொல்ற, கர்த்தர் உன்னை ப்ராஸ்பர் பண்ணுவாரு, மனுஷன் இல்ல. God himself will prosper you. Amen. Because the second river is inside in you. சொல்லுங்க, இரண்டாவது நதி எனக்குள்ள இருக்கு, ஜீவ நதி அது. ஆமென். ஹல்லேலூயா. இந்த அண்டர்ஸ்டாண்டிங்லாம் நிறைய பேருக்கு தெரியல, அதனால தான் we are lacking in blessings. ஆமென். ஹல்லேலூயா. சரி, அடுத்து மூன்றாவது ஒரு சப்டைட்டில். முதல்ல சொன்னேன் அனாயிண்டிங்ல ஓவர் பிளெஸிங் இருக்கு. ரெண்டாவது ஒரு காரியம் சொன்னேன், நீ செய்கிறதெல்லாம் வாய்க்கும், தட் இஸ் a prosperity, உன் வாழ்க்கையில செழிப்பு. மூன்றாவது சப்டைட்டில் என்ன தெரியுமா? பாருங்க, நல்லா கவனிங்க. யோவான் 18:1 வாசிங்க சிஸ்டர். யோவான் 18:1. யோவான் 18:1. சரி போதும். கெதிரோன் எல்லாம் சொல்லுங்க, கெதிரோன் என்னும் ஆற்றுக்கு. சரி, யோவான் 9ஆம் அதிகாரம் எடுத்துக்கொள்ளுங்க. 9ஆம் அதிகாரம், அதை அப்படியே வச்சுக்கிடுங்க. 9ஆம் அதிகாரம் எடுத்துக்கொள்ளுங்க. யோவான் 9, the gospel book of John chapter 9, 7வது வசனம் வாசிங்க. நீ போய் சீலோவாம் குளத்திலே கழுவு. எல்லாம் சொல்லுங்க, சீலோவாம் குளம். நல்ல கவனிங்க. முதல்ல சொன்னேன், ரெண்டாவது நதி உனக்கு என்ன கொண்டு வருது? அபிஷேகத்தின் நிறைவை கொண்டு வருது, செல்வ செழிப்பின் நிறைவை உனக்கு கொடுக்கும். மூன்றாவது ஒரு காரியம், இந்த கீஹோன் என்று சொல்லக்கூடிய இந்த நதிக்கு பேரு, இன்னொரு நதி ஒன்று, இந்த நதிக்கு இன்னொரு பெயர் உண்டு, the Gihon spring, or it is called the fountain of the virgin of the Kidron valley. இதுக்கு இன்னொரு பெயர் உண்டு, கிதிரோன் ஆறு. கெதிரோன் ஆறுன்னா என்ன தெரியுமா? இங்க பாருங்க, நல்ல கவனிங்க. இயேசு கிறிஸ்து அவர் காட்டி கொடுப்பதற்கு முன்பாக அவர் என்ன பண்ணாராம்? ஒரு தோட்டத்துக்கு போனார். அந்த தோட்டத்து பேர் என்ன? கெத்செமனே தோட்டம். எத்தனை பேர் தெரியும்? அந்த கெத்செமனே தோட்டத்துக்கு இந்த சைடு வந்து, கெத்செமனே தோட்டத்துக்கு இந்த சைடு தி டெம்பிள் இருக்கு, ஆலயம் இருக்கு. இந்த ஆலயத்திலிருந்து கெத்ரோன் தோட்டத்திற்கு போனோம் அப்படின்னா, அதுக்கு நடுவில் அதை டிபார்ட் பண்ணக்கூடிய ஒரு ரிவர் உண்டு. அந்த ரிவரை தாண்டி தான் அந்த கெத்செமனே தோட்டத்துக்குள்ள போகணும். அந்த ரிவரை தாண்டி தான் கெத்செமனே, அந்த ரிவருக்கு பேர் தான் கெதிரோன் என்று சொல்லக்கூடிய ஆறு. ஆண்டவர் தேவாலயத்திலிருந்து கெதிரோன் என்ற ஆறுல தாண்டி அது மேல நடந்து, இப்பெல்லாம் வந்து அப்படியே ஃபிளைட் அந்த மாதிரிலாம் இருக்கிற மாதிரிலாம் இல்லை, அதுக்குள்ள கால்நடையா உள்ள போய் முழுகி அதுக்கப்புறமா தான்
ஏதோ கெத்செமனே தோட்டத்துக்குள்ள போனார். இப்போ இந்த இடத்துல 1 லட்சம், அதாவது கிட்டத்தட்ட 2 லட்சத்திற்கும் மேல ஆடு மாடுகள் எல்லாம் ஒரு வருஷத்துல இவர்கள் யூதர்கள் பலி கொடுக்கிற வழக்கம் உண்டு. ஏன்னா ரத்தத்தினால தான் அவங்களுக்கு நித்தி ஒரு 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 டெம்பரரி ஹீலிங் கிடைச்சது, அவங்களுக்கு ஒரு 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 பாவ மன்னிப்பு உண்டாச்சு. இப்போ ஓங்கி இப்போ ஒரு ஆடை வெட்டினாங்க அப்படின்னா, அந்த ஆசாரியன் வெட்டினா அப்படின்னா அந்த ஆடினுடைய ரத்தம் தேவாலயத்தில் நிற்க கூடாதபடிக்கு ஒரு வாய்க்கால் மாதிரி செய்து கெதரோனார்ல விட்டுருவாங்க. அப்போ எப்பெல்லாம் பலி கொடுக்கப்படுதோ அப்ப பலி கொடுக்கப்பட்டு மிருகத்தினுடைய ஆட்டினுடைய ரத்தம் கெதரோன் என்று சொல்லக்கூடிய ஆறுல போகும். ரத்தம் போகும். கெதரோன் அந்த ஆத்துல அவர் உள்ள போகிற பொழுது கெதரோன் ஆறு, இட் இஸ் a picture of sacrifice. இன்னைக்கு நான் சொன்ன ஒரு அபிஷேகத்துல நிறைவு உண்டாகும், செல்வ செழிப்புல நிறைவு உண்டாகும். கீதோன் என்று சொல்லக்கூடிய ஆறு உனக்குள்ள இருக்கிறதுனால ஹீலிங் உனக்கு உண்டாகணும். இயேசுவின் ரத்தத்தினால உனக்கு சுகம் உண்டாகணும். ஆமென் சொல்றீங்களா? ஆமென் சொல்றீங்களா? இயேசுவின் ரத்தத்தினால சுகம். ஆமென். ஆண்டவர் சொல்றார், நானே உன் பரிகாரியான கர்த்தர். ஆண்டவர் இந்த வார்த்தையை எப்ப சொன்னார் தெரியுங்களா? நல்லா நான் சொல்ல போறதை நீங்க கேட்டுட்டு சத்தமா ஆமென் சொல்ல போறீங்க. ஆண்டவர் இந்த வார்த்தையை நானே உன் பரிகாரியான கர்த்தர் என்று இஸ்ரவேல் ஜனங்களுக்கு எப்ப சொன்னாங்கன்னா, ஏலிம் என்ற இடத்திற்கு வந்த பொழுது ஆண்டவர் சொன்னாரா, நானே உன் பரிகாரியான கர்த்தர், இனி எகிப்தில் இருக்கிற எந்த நோயும் உன்னை அண்டாது என்று சொன்னாங்க. அதன் பின்பு அவர்கள் அந்த ஏலிம்ல தஞ்சை புகுந்து கொஞ்ச நாள் இருந்தாங்களாம். ஆமென், அல்லேலூயா. நீங்க எந்த இடத்துல இருந்து வந்தீங்கன்னு எனக்கு தெரியாது. இந்த சபைக்கு வருவதற்கு முன்பாகவே நீங்க ரட்சிக்கப்பட்டிருப்பீங்க. ஒரு சிலர் பாதி பேர் இங்க வந்து தான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறீங்க. ஏதோ எந்தெந்த மார்க்கத்தில் இருந்தோ நீங்க இயேசுவை ஏற்றுக்கொண்டு இன்னைக்கு இந்த சபையில வந்திருக்கிறீங்க. ஐ ஸ்ட்ராங்லி பிலீவ், என் வேதம் சொல்லுகிறது, நம்மளுடைய பூமியின் குடியிருப்பின் எல்லையை கர்த்தர் உண்டாக்கி தருகிறவர். இந்த பூமியின் குடியிருப்பின் எல்லையை நீங்க எங்கெங்க இருந்தோ வந்து, ஐ டு நாட் நோ யூ, இங்க வந்து தான் எல்லாருமே உங்களை எனக்கு தெரியும். நான் சென்னையில் இருக்கிறேன். அங்க இருக்கிறப்ப உங்க ஒருவரை கூட நான் பார்த்தது கிடையாது யாருமே. எந்தெந்த தேசத்துல இருந்தோ எல்லாம் ஒன்று போல சேர்ந்து இந்த ஏலிம் என்ற இடத்துக்கு நீ வந்ததனால ஆண்டவர் உன்னை பார்த்து சொல்றாரு, நானே உன் பரிகாரியான கர்த்தர். ஆமென், அல்லேலூயா. இன்றைக்கு ஏலிமுக்கு வந்ததனால உனக்கு அந்த 2ஆம் ஆறினுடைய நிறைவாகிய சுகம் உண்டாயிருக்கணும். ஆமென், அல்லேலூயா. கர்த்தர் உன் பரிகாரியா இருக்கிறார். ஆமென். அவன் பார்த்து சொல்றான், பேதுரு பார்த்து, ஐனையாவே, கர்த்தர் இன்னைக்கு உன்னை குணமாக்குகிறார் என்று சொல்றான். இன்னைக்கு நான் சொல்றேன், உங்க பேரை சொல்லி நான் சொல்றேன், கர்த்தர் உங்களை குணமாக்குகிறார். ஆமென், ஆமென், ஹல்லேலூயா. ஒவ்வொருவரையும் குணமாக்குறார், உங்களை குணமாக்குறார், உங்களை குணமாக்குறார், உங்களை குணமாக்குறார். எல்லாம் பக்கத்துல இடிச்சு சொல்லு, கர்த்தர் உன்னை குணமாக்குகிறார், உன்னை குணமாக்குகிறார். சொல்லுங்க, ஐனையாவேன்னு சொன்ன மாதிரி சொல்லுங்க, உன்னை குணமாக்குறார். யார்? கர்த்தர் உங்களை குணமாக்குகிறார், கர்த்தர் உங்களை குணமாக்குகிறார். ஆமென், ஹல்லேலூயா. பிகாஸ் 2வது ஆறினுடைய நிறைவு உனக்குள்ள நிறைவா இருக்கிறதை கர்த்தர் இன்றைக்கு உனக்கு வெளிப்படுத்தி இருக்கிறதுனால, ஏலிமுக்கு நீ வந்து இருக்கிறதுனால, தேவனுடைய பரிகாரமாகிய அந்த ரத்தம் இன்றைக்கு உன் மேல பூசப்பட்டு இருக்கிறதுனால, you should be healed in the name of Jesus. Amen, hallelujah. Whatever the sickness, என்ன இருக்கோ, excuse me, என்ன இருக்கோ, my brothers and sisters, எப்பேற்பட்ட சுகத்தை நீங்க பெற்று எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறீங்களோ, கர்த்தர் இன்னைக்கு உன்னை பார்த்து சொல்றாரு, அந்த ரிவர் உனக்குள்ள இருக்கிறதுனால you will be healed. I'm declaring, decreeing that you are already healed in the name of Jesus. நான் இன்னும் விசுவாசமா சொல்லட்டுமா? I believe that healing process has already taken place in your body. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? தேவனுடைய சுகமளிக்கிற வல்லமை ஆல்ரெடி உங்க இருதயத்துல கிரியேட் பண்ண ஆரம்பிச்சிடுச்சு. ஆமென். தலைமையில கை வச்சு சொல்லுங்க, the healing process has already taken place in my body. 3 முறை சொல்லு, healing process. நீ சொல்ற பொழுது யெகோவா ரஃபா என்ற நாமம் உனக்குள்ள பலமா வருகிறத நான் பார்க்கிறேன். சொல்லு, ஜெபம் பண்ணு. healing process. What is the healing that you are looking for today, my brother? What is the healing? What is the healing in the name of Jesus? Receive it, receive it. முழங்கால் வலி, நரம்பு பகுதியில, வயிற்றுல சில பேருடைய வயிற்றை தொடுகிறத நான் பார்க்கிறேன். கர்த்தர், கர்த்தருடைய பராக்கிரமுள்ள கரம் உங்களுடைய வயிற்றின் மேல் அப்படியே வருகிறத நான் பார்க்கிறேன். இந்த mighty hand of Jesus இன்னைக்கு பார்த்து சொல்றா, நீ வெளியில போகிற பொழுது, go and check your doctor, go and check your medical report. You would have been healed in the name of Jesus. Hallelujah. Praise the Lord. 2வது ரிவர்னுடைய ஆசீர்வாதம் அதுதான். ஆமென், hallelujah, hallelujah. சத்தமா டிக்ளேர் பண்ணுங்க, I am healed in the name of Jesus. சொல்லுங்க, 3 முறை சொல்லுங்க, I am healed. I am healed in the name of Jesus. I am healed in the name of Jesus. Amen, hallelujah. சரி, 3வது ஒரு 6 படிங்க. Genesis chapter 2. நான் 2:6 நிறைவை சொல்லிட்டேன்.
Amen. Genesis chapter 2:14. The name of the நான் படிங்க. மூன்றாம் ஆற்றுக்கு இதக்கேல் என்று பெயர். சரி, இங்க பாருங்க, நல்ல கவனிங்க. இதக்கேல் எல்லாம் சொல்லுங்க. இதக்கேல். இதக்கேல் அப்படின்னா the meaning, the very meaning of this Hebrew word darting, D-A-R-T-A-N-G, darting. சொல்லுங்க எல்லாம், darting. Darting அப்படின்னா இங்க பாருங்க, darting அப்படின்னா துரிதமா போறது. இப்போ நான் ஹீப்ரூல வந்து ஒவ்வொரு பிக்சர் லாங்குவேஜ் சொன்னேன் இல்லையா, இந்த வேர்டுக்கு பிக்சர் லாங்குவேஜ் என்ன தெரியுமா? அம்பு. எல்லாம் சொல்லுங்க, அம்பு. அம்பு. ஆமென். ஆரோ. இப்போ அந்த பவுல வச்சு அந்த ஆரோ அடிச்சிங்கன்னா எப்படி போகும்? துரிதம், குயிக், துரிதமா போகுது இல்லையா? அதுதான் பிக்சர் லாங்குவேஜ். ஆமென். அல்லேலூயா. நல்ல கவனிங்க, நல்ல கவனிங்க. ஆரோ இங்க பாருங்க, ஆரோ will go very rapidly. அதி வேகமா செல்லுமா? சொல்லுங்க, அதி வேகமா. இப்போ அப்படிதானங்க, இப்போ ஆரோ இப்படி அடிச்சிங்கன்னா மெதுவா போகுமா? ராக்கெட் அடிச்சோன்னா எப்படி போகுது? ஃபாஸ்டா. டாட்டிங் அப்படின்னு அதுதான் துரிதமா போறது. ஆமென். நான் ஒரு வார்த்தை பேச போறேன் உங்க வாழ்க்கையில. இன்னும் இந்த மூன்றாம் ரிவர் உன் வாழ்க்கையில இருக்கிறதுனால எது எதெல்லாம் டிலே ஆயிட்டு இருக்கோ துரிதமா உன் வாழ்க்கையில நடக்கும். ஹல்லேலூயா. ரிசீவ் பண்ணீங்கன்னா ஆமென் சொல்லுங்களேன். ஆமென் சொல்லுங்களேன். ரிசீவ் பண்ண ஒரு 3 முறை சத்தம் ஆமென் சொல்லுங்களேன். ஆமென். ஹல்லேலூயா. என்ன உன் வாழ்க்கையில டிலே ஆயிட்டு இருக்கு? விசா ப்ராசஸ். எது டிலே ஆயிட்டு இருக்கு? வர்ஷிப்ல சொன்னாங்க விசா ப்ராசஸ். வாட் இஸ் டிலே இன் யுவர் லைஃப்? ஏதாவது வீடு வாங்குறது டிலே ஆயிட்டு இருக்கா? உன் இன்க்ரிமெண்ட்ல டிலே ஆயிட்டு இருக்கா? ஒரு சிலருக்கு குழந்தை எல்லாம் இல்ல, அதெல்லாம் டிலே ஆயிட்டு இருக்கா? In the name of Jesus, I am speaking right into your life today. எதெல்லாம் அப்படியே அது ஆமா போல போயிட்டு இருக்கோ எல்லாம் இயேசுவின் நாமத்தால் துரிதம் அடைவதாக, துரிதம் அடைவதாக, துரிதம் அடைவதாக இயேசுவின் நாமத்தினால. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. துரிதம் இயேசுவின் நாமத்தினால. Arrow should go rapidly. இது வரைக்கும் ஸ்லோவா போனதெல்லாம் இனிமேட்டு go park, go and check your medical report, go and check your manager's increment and the letter எல்லாம் பாரு. go and check your medical report. போய் எடுத்து பாருங்க. டாக்டர் சொல்லுவாங்க, இது வரைக்கும் ஒரு செல் 2 செல்லா வந்ததெல்லாம் லட்சமா மில்லியனா வருது, எப்படின்னா தெரியலன்னு சொல்லுவாங்க. in the name of Jesus, you know very well, because the third river is inside in you. Amen. Hallelujah. ஒரு சத்தம் ஆமென் சொல்லுங்களேன். Praise the Lord. துரிதம் சொல்லு. துரிதம், துரிதம், குயிக். ஆமென் சொல்லு. குயிக் அப்படின்னு சொல்லுங்க. குயிக்கா எதெல்லாம் டிலேவா இருக்கோ குயிக்கா நடக்க போகுது சொல்லு. இயேசு நாமத்தில் அறிக்கை பண்ணு. ரெண்டாவது, the அம்பு will hit the target. அம்பு என்ன பண்ணுமா? அது இலக்கை நோக்கி செல்லுமா. ஆமென். இன்னைக்கு நிறைய முறை நீ அம்பு விட்ட, ராக்கெட் விட்ட, ஆனா அது இலக்கையே போய் அடையல. நீ நினைச்ச அது சர்றன்னு போய் இலக்க அடைய போகுது அப்படின்னு சொல்லிட்டு, ஆனா அது பாதியிலேயே என்ன ஆயிடுச்சு? டவுன் ஆகி விழுந்துடுச்சு. எத்தனை ராக்கெட், எத்தனை முயற்சி, எத்தனை முறை எக்ஸாம் எழுதுறது, எத்தனை இன்டர்வியூ அட்டென்ட் பண்றது, எத்தனை மெடிக்கல் செக் ரிப்போர்ட்டை பண்றது, எத்தனை முறை இது நடந்துரும், இந்த முறை நடந்துரும், போய் செக் பண்ணி, இந்த முறை நடந்துரும், போய் செக் பண்ணி, எத்தனை முறை சொன்னாங்க. ஆனா எவ்ரிதிங் டிலேட் இல்ல, அந்த இலக்கை அடையவே இல்ல. இன்னைக்கு நான் சொல்றேன், உன் வாழ்க்கையில இந்த அபிஷேகத்தை பேசுறேன். மூன்றாம் ஆறாகிய இதக்கேல் என்ற ஆறு உனக்குள்ள பாய்ந்து இருக்கிறதுனால, இயேசுவின் நாமத்தினால, in the mighty name of Jesus, right into your life, I'm speaking today in the name of Jesus for his glory. எதெல்லாம் டிலேவா இருக்கோ அதெல்லாம் குயிக் ஆயிடுச்சு ஆல்ரெடி. எதெல்லாம் இலக்கு ஹிட் பண்ணலையோ இயேசுவின் நாமத்தினால இன்னைக்கு போய் செக் பண்ணு. It would have hit your destination. Hallelujah. அது இலக்க போய் அடைஞ்சிருக்கும் இயேசுவின் நாமத்தினால. சொல்லு, இலக்கை அடையும், இலக்கை அடையும் இயேசுவின் நாமத்தினால. அடைஞ்சிடுச்சுன்னு சொல்லு. இயேசுவின் நாமத்தினால அடைஞ்சிடுச்சு. I'm going to see, I'm seeing in my faithful eyes. விசுவாச கண்கள் நான் பார்க்கிறேன். சொல்லு, பார்க்கிறேன். எது டிலேவா இருக்கு, எது முயற்சி தோல்வியா இருக்கு, go and check in the name of Jesus. It would have hit your target in the name of Jesus. Hallelujah. Oh, I'm filled with the Spirit. மூணாவது ஒரு காரியம், இதக்கேல் அம்புன்னா எப்படி தெரியுங்களா போகும்? அம்பு மேல் நோக்கி பாயும். அம்பு கீழே போவாதுங்க. அம்பு எப்படிங்க போகும்? மேல போகும். அம்பு விட்டா வேகமா போச்சு. இன்னைக்கு எதெல்லாம் டிலே ஆரம்பிச்சு வேகப்படுத்துறாரு, துரிதப்படுத்துறாரு ஆண்டவர். நான் ஆவியான சொல்றேன், எந்த வீசா பேப்பர் டிலேவா இருக்கோ நீங்க போய் செக் பண்ணுங்க. இந்த வாரம் நடந்துரும் இயேசுவின் நாமத்தினால. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.
எந்த மெடிக்கல் ரிப்போர்ட் டிலேவா இருக்கு? எது ஹிட் ஆகல இயேசுவின் நாமத்தினால? எது ஹிட் ஆகல? ஐ டோன்ட் நோ. ஐ டு நாட் நோ வாட் இஸ் த டெஸ்டினேஷன் தட் யூ ஆர் ட்ரைங். ஐ டு நாட் நோ. எந்த இலக்கு குறித்து நீ பேசி கொண்டு இருக்கிறாய்? எந்த இலக்கை நீ இப்பொழுது நீ உன் வாழ்க்கையில திங்க் பண்ணிட்டு முயற்சியை எடுத்து கொண்டு இருக்கிறாய்? நீ போய் செக் பண்ணு. அந்த இலக்கை உன்னை அறியாமலேயே என் தேவன் அதை ஹிட் பண்ணிட்டு இருப்பார் இந்நேரம். ஆமென், ஹல்லேலூயா. சொல்லுங்க, இயேசுவின் நாமத்தினால, இயேசுவின் நாமத்தினால என் இலக்கு என் தேவன் அடித்திருக்கிறார். ஹல்லேலூயா. மூன்றாவது ஒரு காரியம், அம்பு என்ன பண்ணுமா? மேல போய் பார்க்குமா. இவ்வளவு நாள் கீழான அனுபவம் இருந்துச்சு பாருங்க. ஒரு கீழான அனுபவம். உன்னை அப்படியே மட்டம் தட்டிட்டு, நானா பாஸ்டர், எனக்கா நடக்கும்? I speak in the name of Jesus. Every inferiority complex in the name of Jesus should go away right in the name of Jesus right now. இப்பொழுது பேசுறேன் நான். ஆமென், ஹல்லேலூயா. right now every inferiority complex, உன் வாழ்க்கையில் இருக்கிற தாழ்வு மனப்பான்மை இயேசு நாமத்தினால போவதாக. தாழ்வு மனப்பான்மை இயேசுவின் நாமத்தினால. எனக்கா நடக்கும்? நான் தகுதி இல்லாதவனாச்சே, எனக்கா நடக்கும்? இயேசுவின் நாமத்தினால போகட்டும். நீ போய் பார். கீழான அனுபவம் இல்ல, மேலான அனுபவத்துல கர்த்தர் உன்னை நடத்துறார். மேலான அனுபவம். சொல்லு, மேலான அனுபவம். நான் கீழே பார்க்க மாட்டேன். சொல்லு, நான் கீழே பார்க்க மாட்டேன். இனி கீழானவைகள் அல்ல, மேலானவைகளை நோக்கி நான் ஓட போகிறேன். ஆமென், ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். கடைசியா ஒன்னு சொல்லிட்டுமா? அடுத்து நான்காவது ஒரு நதி. 2:14 வாசிங்க சிஸ்டர். ஐப்ராத்து என்று பெயர். ஐப்ராத்து என்று சொன்னா ஃப்ரூட்ஃபுல்னஸ் அப்படின்னு அர்த்தம். ஃப்ரூட்ஃபுல்னஸ். ஐப்ராத் எல்லாம் சொல்லுங்க, ஃப்ரூட்ஃபுல்னஸ். ஐப்ராத் அப்படின்னா இன்னைக்கு ஆவின் 9 கனியை உன் வாழ்க்கையில் நான் பேசுறேன். கனி இல்லாத ஒரு வாழ்க்கை உனக்கு இருந்துச்சா? இயேசுவின் நாமத்தினால் இப்பொழுது ரைட் பிஃபோர் இந்த நிமிஷத்துல இருந்து ஆவியின் கனி உனக்கு இருக்கும். ஆவியின் கனி கலாத்தியர் 5ஆம் அதிகாரத்துல 22-23 வசனத்துல சொல்லப்பட்ட ஆவியின் 9 கனிகள் உன் வாழ்க்கையில வந்து இறங்கட்டும். ஆவியின் கனி அன்பு இருக்கட்டும். ஆமென். இச்சை அடக்கம் இருக்கட்டும். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. விசுவாசம் எல்லாம் ஆவியின் 9 கனி. தலைமையில கை வச்சு சொல்ல, ஆவியின் 9 கனி இப்பொழுது இயேசுவின் நாமத்தினால ஐப்ராத்து என்ற நதி எனக்குள்ள இருக்கிறதுனால, அந்த நதி ஜீவனுள்ள நதி என்று வேதம் சொல்லுகிறதுனால, ஐப்ராத்து நதியினுடைய ஆசீர்வாதமாகிய ஆவியின் 9 கனிகளும் எனக்குள்ளாய் வருகிறது இயேசுவின் நாமத்தினால. ஹல்லேலூயா. The 9 spirit, the fruit of the spirit. ஆமென். ஆவியின் 9 கனி இன்னைக்கு வந்திருக்கு உனக்குள்ள. ஆமென். விசுவாசிக்கிறீங்களா? சத்தமா ஆமென் சொல்லுங்களேன். முதலாவது நதிக்கு பேர் என்னங்க? அதனுடைய பேர் என்ன? அதுக்கு பேர் என்ன? சொல்லு, அதுக்கு பேர் என்ன? இன்கிரீஸ். ஆமென். தலைமலை கை வச்சு சொல்லு, இன்கிரீஸ். ஹல்லேலூயா. என் வாழ்க்கையில இன்கிரீஸ் ஆயிருக்கு, எல்லாமே இன்கிரீஸ். போய் செக் பண்ணு. இரண்டாவது நதி கீஹோன். அதுக்கு பேர் என்ன? என்னங்க? ஓவர்ஃப்ளோ, அபிஷேகம். ஆமென். என்ன நேரத்துல ஓவர்ஃப்ளோ உனக்கு உண்டாயிருக்கு இன்னைக்கு? அபிஷேகத்துல ஓவர்ஃப்ளோ. ஆமென். இரண்டாவது ப்ராஸ்பரிட்டியில ஒரு ஓவர்ஃப்ளோ. போய் செக் பண்ணுங்க உங்க பேங்க் அக்கவுண்ட். ஆமென். இதுவரை பெண்டிங்கா எதெல்லாம் பெண்டிங் அமௌண்ட் உனக்கு உன் எம்ப்ளாயர் கொடுக்கலையோ, இல்ல உனக்கு சேர வேண்டிய சொத்து எதெல்லாம் கோர்ட்ல இருக்கோ, இந்த நேம் ஆஃப் ஜீசஸ் ஐ ரிலீஸ் எவ்ரிதிங். ஹல்லேலூயா. செட்டில்மெண்ட் வர போகிறது உனக்கு. ஆமென். என்னன்னு தெரியல, நான் ஆவில் நிறைய சொல்றேன். செட்டில்மெண்ட். ஆமென். செட்டில்மெண்ட். எதெல்லாம் பெண்டிங் இருக்கோ எல்லா செட்டில்மெண்ட்டும் உனக்கு வர போகுது. ஆமென், ஹல்லேலூயா. 4 வீடு 5 வீடு 4 வீடு வாங்கினீங்கன்னா 5வது வீடு எனக்கு எழுதி வச்சிருங்க. ஓகேவா? அதுக்கு மட்டும் ஆமேனே வரல, வரவே வராது. ஹல்லேலூயா. அடுத்து 2வது அனாயிண்டிங், ப்ராஸ்பரிட்டி. அடுத்து 3வது ஹீலிங். எத்தனை பேர் விசுவாசிங்க உங்களுக்குள்ள ஹீலிங் நடந்திருக்கு? ஆமென். கோ செக் தி டாக்டர் ரிப்போர்ட். ஆமென். அடுத்த வாரம் வந்து சாட்சி சொல்ல போறீங்க. எத்தனை பேர் சொல்ல போறீங்க? ஆமென். சிஸ்டருக்கு ஒரு ஹீலிங் நடந்துச்சு, அப்படிதானே? ஆமா. நீங்க வந்து குயிக்கா சாட்சி சொல்ல போறீங்க. இப்போ 2 மினிட்ஸ்ல நான் கொடுக்குறேன் இந்த சர்வீஸ் முடிஞ்ச உடனே. ஆமென். ஹீலிங். ஆமென். ஜெய சிஸ்டர் ஹீலிங் தானே? ஆமென். ஓகே, அவங்க வந்து சாட்சி சொல்ல போறாங்க. ஆமென், ஹல்லேலூயா. ஹீலிங். அடுத்து 3வது ஒரு காரியம் என்ன? ஆமென். அடுத்து என்னங்க? டாட்டிங், ஸ்பீட். ஆமென். சொல்லு, எதெல்லாம் ஸ்லோவா இருந்ததோ ஸ்பீட் ஆயிடுச்சு ஆல்ரெடி. பக்கத்துல இடிச்சு சொல்லு, ஸ்பீட், ஸ்பீட். ஆமென். ஸ்பீட் இடிச்சு சொல்லு. 2-3 பேர் சொல்லு, ஸ்பீட், ஸ்பீட். இடிங்க, ஸ்பீடா இடிங்க. ஆமென். ஸ்பீட். ஹல்லேலூயா. I speak speed in the name of Jesus. 3வது நதி. ஆமென். அடுத்து 4வது ஐப்ராத். ஐப்ராத்னா என்னங்க?
ஆவியின் கனி. ஆமென். ஆவியின் கனி 9 கனி உண்டாயிருக்குன்னு சொல்லு. பக்கத்துல சொல்லு, ஆவியின் 9 கனி. ஆவியின் 9 கனி. எடுத்து வாசிங்களா, ஆவியின் 9 கனி. அதை மட்டும் சொல்லி முடிச்சிடுறேன். 5 Galatians chapter 5 verse 22 and 23 எடுங்க சீக்கிரம். அன்பு, இயேசுவின் நாமத்தினால அன்பு. ஆமென். Hallelujah. I speak அன்பு. ஆமென். in the name of Jesus. love. அடுத்து சந்தோஷம். வாழ்க்கையில பேசுறேன். எத்தனை பேர் சந்தோஷம் இல்ல? நிறைய சந்தோஷமே நிறைய டைம் பறி போயிடுச்சு பாருங்க. இப்ப பேசுறேன், எல்லாம் கொஞ்சம் சிரிங்க இயேசுவின் நாமத்தினால. பக்கத்துல பாருங்க, பக்கத்துல சிரி. பல்ல பாருங்க, பல் விளக்கலனா கூட பரவாயில்ல, காட்டுங்க உங்க பல்ல பாரு. சிரிங்க. ஆமென். கொஞ்சம் சிரிங்களே. நீங்க சிரிச்சாதான் எப்படி இருக்கு நாங்க பார்க்க விடுங்களேன். ஆமென். நிறைய பேர் பாருங்க ஒரு முன்னே இருப்பாங்க, அப்படியே வரைச்சிட்டு வரப்பாவே. அதெல்லாம் இயேசு நாமத்தினால மாறட்டும். ஆமென். ஹல்லேலூயா. பக்கத்துல பாருங்க, உம்முனா மூஞ்சி மாறி. என்ன எவ்வளவு ஜோக் அடிச்சாலும். ஆமென். நிறைய பேர் ஜோக் அடிக்கிற எங்களுக்கு டவுட்டே வந்துடும். உண்மையுமே ஜோக், நான் கரெக்டா தான் பேசுறேனா அப்படின்ற மாதிரி. ஆமென். இன்னைக்கு பக்கத்துல பாத்து கை கொடுங்க, கை கொடுத்து சொல்லுங்க சிரி அப்படின்னு சொல்லுங்க. சிரி. ஸ்டான்லி, laugh, laugh. ஆமென். laugh சொல்லுங்க. சார்ல்ஸ் பேதர், laugh. ஆமென். in the name of Jesus I speak that kind of anointing. hallelujah. ராதரா ஹஷா. அது படிங்க சிஸ்டர். அடுத்து சமாதானம் வாழ்க்கையில இருக்கு. தேவனுடைய சமாதானம் வந்திருக்கு. ஆமென். சமாதானம். அடுத்துங்க நீடிய பொறுமை. ஆமென். நீடிய பொறுமை. அடுத்து தயவு. உனக்கு கர்த்தர் தயவு உண்டு பண்ணி இருக்கிறார். அதனால தான் நான் சொன்னேன், go and check your bank account. இந்த வாரத்துல செக் பண்ணுங்க, உன்னுடைய பெண்டிங் பேமெண்ட் எல்லாமே வந்திருக்க போகுது. வந்துட்டா 10% காணிக்க. நம்ம காணிக்க பத்தி எல்லாம் அவ்வளவு பேசுறது இல்லை. ஆமென். ஆனா ஒரு தசமாத்து குறித்து ஒரு சர்மன் எடுத்தேன். எத்தனை பேர் யூஸ்ஃபுல்லா இருந்தது? என்கிட்ட நிறைய பேர் சொன்னாங்க, அதனுடைய வெளிப்பாடுகள்னால நாங்கள் we were so blessed ன்னு சொன்னாங்க. ஸோ மெல்கிசேதேக்கினுடைய ரெவலேஷன் உனக்கு இருந்தாதான் அதை உன்னால போட முடியும். இல்லைன்னா பரவாயில்ல, அந்த ரெவலேஷன் வரதுக்காக ஜெபம் பண்ணுங்க. ஆமென். அடுத்து சிஸ்டர் படிங்க. நற்குணம். ஆமென். நற்குணம் உனக்கு உண்டாயிருக்கு. ஆமென். அடுத்து விசுவாசம் இருக்கா? விசுவாசத்துல பெருக்கம் யாருக்கு இன்னைக்கு உண்டாயிருக்கு? இந்த சபைக்கு வருகிற பொழுது விசுவாசம் இல்ல, கொஞ்சம் குறைஞ்சிருந்துச்சு. ஆனா இப்ப வெளியில போகிற பொழுது நான் விசுவாசத்தோட போறேன் பாஸ்டர் அப்படின்னு சொல்றவங்களோ ஆமென் சொல்லுங்க. ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென். பிரைஸ் லார்ட். கண்களை மூடுங்க, அப்படியே கண்களை மூடி. ஆண்டவரே, எங்க பிள்ளைகளை நம்முடைய கரத்துல வைக்கிறோம்ப்பா. கரத்துல வைக்கிற ஆண்டவரே, thank you Jesus. அடியனிடத்துல பேசின ஒரு வார்த்தை எங்க பிள்ளையிடத்துல பேசியிருக்கிறப்பா. இந்த சொன்ன இந்த ஜீவன் நதி, நாங்க தேவனுடைய பண்ணையா இருக்கிறதுனால இந்த 4 நதி எங்களுக்குள்ள இருக்கிறது. இந்த 4 நதியினுடைய ஆசீர்வாதத்தின் நிறைவை இன்றைக்கு நாங்கள் பெற்று இருக்கிறோம். எங்க பிள்ளைங்க அந்த ஒரு சந்தோஷத்தின் நிறைவில் போகட்டோம்ப்பா. இவ்வளவு ஆசீர்வதிக்கிறேன். எல்லாவற்றிலும் நான் இன்க்ரீஸ் நான் பேசுறேன். ஆண்டவரே, இன்க்ரீஸ் நான் பேசியிருக்கிறேன். உங்க வாழ்க்கையில எல்லாம் இன்க்ரீஸ். எதெல்லாம் டிலேவா இருக்கோ எல்லாம் துரிதப்பட்டிருக்கிறது இயேசுவின் நாமத்தினால. இன்னைக்கு நான் வந்தது நல்லது என்று சொல்லக்கூடிய சாட்சியை என் வாழ்க்கையில் எழுப்பி தந்ததற்காக நன்றி. இயேசுவின் நாமத்தினால பிதாவே. ஆமென். உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும். உண்மை தெய்வம் இயேசு கிறிஸ்துவை பற்றி அறிகிற அறிவில் நீங்கள் வேரூன்றி வளரவும், பரிசுத்த வேதாகமத்தின் ஆழமான சத்தியங்களையும் ரகசியங்களையும் நீங்கள் அறிந்து கொள்ளவும் உங்கள் யாவரையும் அன்புடன் அழைக்கின்றோம். ஏலிம் தமிழ் சபை லண்டன். ஆராதனை நேரம் ஒவ்வொரு வாரமும் ஞாயிறு காலை 10:30 மணி முதல் 1 மணி வரை. இடம் மேனபார்க் கம்யூனிட்டி சென்டர், 524 ஹை ஸ்ட்ரீட் நார்த், மேனபார்க், லண்டன், ஆப்போசிட் ராயல் ரெஜென்சி ஹோட்டல். ஆவியில் நிறைந்த ஆராதனை, வல்லமையான போதனைகள். தேவன் உங்களை தொடுகிற பொழுது சூழ்நிலைகள் மாறும். ரெவரண்ட் டேனியல் ஸ்டான்லி. தொடர்புக்கு 07429552443, 07400700987. Email admin@elimtamil.org.uk. Website www.elimtamil.org.uk.